தான் ஓட்டு போடுவோம்னா இந்த மகனை நீ போடாத, ஓட்டு போடாத. சாதி பார்த்து தான் ஓட்டு போடுவாய்னா போடாத, மதம் பார்த்து தான் போடுவேன்னா போடாத. ஆனால் நாங்கள் தமிழர்கள் என் இனம் வாழணும் வெல்லணும் நினைச்சா போடும். நாங்கள் தமிழர்கள்டா, தன்மானமிக்க வீரமிக்க இனத்தின் மக்களடா, ஏறும் போரும் எமக்கு தொழிலடான்னு அப்படி வாழு, அப்படி வாழு. நம்ம வந்து இவங்க இந்த மாதிரி நத்தி ஒத்தி நம்மளோட பிழைக்க வந்த கூட்டம் இல்லை. நம்ம பரம்பரைய பண்பாட்டோடு மாண்போடு வாழ்ந்த கூட்டம். மனசில் வச்சுக்கிட்டு இருக்கணும். அரைக்குள்ள அரிசி 1/4 கிலோ வெள்ளத்துக்கு கையேந்திர நிலைமையை என் தலைவில் மனானையா சொல்ற உனக்கு தரமாட்டேன். நீ நிம்மதியா வாழ்ற வாழ்க்கையே, பசி ஏழ்மை வறுமை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லில்லாத வாழ்க்கையை உன் மகன் உனக்கு கொடுப்பேன். மூளைதான் சின்னது, வேலை ரொம்ப பெருசு. தைரியமா நம்பி உன் மகனுக்கு வாக்க போட்டு வெளில வை. காசு கொடுக்குறான்னா வாங்கிக்க, எவ்வளோ 8000 வாங்கிக்க, 10,000 வாங்கிக்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கள் ஆத்தா குலதெய்வம் இங்கே இருக்க பக்கத்தில் முடிக்கிறேன் இல்லை சொல்லிட்டு வருவேன். என்னை ஜெயிக்க வைங்க அப்பத்தா, முருகன்ட்ட சொல்லிட்டு வருவேன். உன் பேரன் ஜெயிக்காம நீ என்னடா நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்வேன்னு கேட்டேன். அவன்கிட்ட பதில் இருக்காது. நான் ஜெயிச்சாதான் ஏதாவது நல்லது நடக்கும். அப்போ நீ என்ன செய், காசு வாங்கிட்டோம், சத்தியம் வேற கேட்பாங்க, அதையும் பண்ணிட்டோம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு, உங்களுக்கு தெரியாது இல்லை. 1000 கொடுத்தானா ஒரு 10 ரூபாய் எடுத்து ஒரு முந்தானையில் முடிஞ்சு விடும், மஞ்சத்தூணில் முடிஞ்சு போடும், போட்டு மீதி காசு செலவழிச்சு போடு. இந்த ஓட்டு போட போகும்போது சாமி படம் வச்சிருப்பேன். இந்த சனியை முடிச்ச காசை கொடுத்தேன், உனக்கு போடன்னு வேற சொல்லிவிட்டேன் அவனுக்கு. ஆனால் ஓட்டு அவனுக்கு போட மனசு இல்லை, அவன் செய்கிற பாவத்துக்கு துணை போக முடியாது அப்படின்னு இந்த 10 ரூபா முடிஞ்சு வச்சிருப்பில்ல, அதை கோயில் உண்டியில் அது சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நேராக வந்து விவசாயிக்கு ஓட்டை போட்டு நிம்மதியா போ. எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு, எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு. மறுபடியும் நீ இந்த சூரியன், இந்த கையி, இந்த ரெட்டலைக்கு போட்டினா அந்த பாவத்துக்கு எந்த சாமிக்கிட்டையும் பரிகாரம் இல்லை. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். பரிகாரமே கிடையாது, மன்னிப்பும் கிடையாது.